எல்லாருக்கும் வணக்கம். Hello, everyone. இந்த முறை இந்த CLF கான்ஃபரன்ஸ் மிக கிருபையாக இருக்கிறது. This CLF conference is so graceful for us. தொடர்ந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து பார்ப்போம். Today we'll continue to talk about Hebrews chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது மிகுந்த ஆழ்ந்த அர்த்தங்கள் வருகின்றன. Hebrews chapter 10 contains a lot of deep meanings into it. அதில் ஒன்றுதான் இந்த உலகத்தில் தேவன் ஸ்தாபிக்க விரும்புகிற அவருடைய திட்டம், அவருடைய சித்தம். One of them is it contains this plan of God which was to show and manifest the will of God. இன்றைக்கு அதை குறித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். This is what I would like to talk about today. எபிரேயர் 10:16 நாம் பார்ப்போம். We'll read a word in Hebrews chapter 10 verse 16. 16ஆம் வசனம். Verse 16. நான் வாசிக்கிறேன் இப்பொழுது. If you are there, I'll read. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவரோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு. This is the covenant that I will make with them after those days, saith the Lord. I'll put my laws into their hearts, and in their minds will I write them. அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். And their sins and iniquities will I remember no more. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. Now where remission of these is, there is no more offering for sin. இதுவரையில் வாசிப்போம். Read up to verse 18. இங்கே 16ஆம் வசனத்தில் Here verse 16. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது. It says, this is the covenant that I'll make with them after those days. நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். It says, I'll put my laws into their heart, and in their mind will I write them. இது தேவன் மனிதர்களுக்காக ஏற்படுத்தின 2 பிரமாணங்களை குறித்து கூறுகிறது. So this tells us that God made us 2 covenant with human being. முதலாவது பிரமாணத்தை தேவன் அவர்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தின போது ஸ்தாபித்தார். God established the first one when people of Israel came out of the land of Egypt. நீங்கள் எகிப்திலிருந்து வந்த பிறகு உங்களுக்கு முன்பாக அந்த மிகப்பெரிய செங்கடல் இருக்கும். அந்த செங்கடலை நீங்கள் தாண்டி போனால் மிகப்பெரிய அந்த சீனாய் மலை உங்களுக்கு முன்பாக வருகிறது. And as you know, once you come out of Egypt, there is this, Red Sea. When you go across the Red Sea, we have this Mount Sinai. தமிழ் மொழியில் சீனாய் மலை என்று வருகிறது. It's called Mount Sinai in English, and in Korean is Sinai. சீனாய் மலையிலிருந்து இஸ்ரவேல் மக்களிடத்தில் தேவன் பேசினார். When they arrived at the foot of Mountain Sinai, God said to Israel. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த நிகழ்வுகள். The story is talked about in Exodus chapter 19. நீங்கள் என்னுடைய எல்லா பிரமாணங்களையும் கடைபிடித்தால், that if you keep my law, நீங்கள் ஆசாரிய ராஜ்யமாய் இருப்பீர்கள். I'll make you the kingdom of பரிசுத்த ஜாதியமாய் இருப்பீர்கள். the holy nation. இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த வார்த்தை மிகவும் பிடித்திருந்தது. The Israelites, they really liked the word. அவர்கள் என்ன கூறினார்கள்? So they said, what did they say? ஆண்டவரே, எங்களால் உங்களுடைய பிரமாணங்களை கடைபிடிக்க முடியாது. Oh Lord, we can never keep the laws. நாங்கள் மிகவும் பலவீனர்கள், குறைபாடு உள்ளவர்கள். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிருங்க. Have mercy on us. இவ்வாறு சொல்லி இருக்க வேண்டும். They should have said that. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தேவனிடத்தில் வாக்கு பண்ணினார்கள். On contrary, the Israelites, they promised to God. நாங்கள் உங்களுடைய பிரமாணங்கள் எல்லாத்தையும் கடைபிடிப்போம். All that the Lord has commanded, we will do. இதன் மூலமாக ஆண்டவர் மனிதனோடு வாக்குத்தத்தம் பண்ணினார். So through this, between God and human being, they made a promise. அதை இன்னும் கொஞ்சம் நாம் தெளிவாக பார்க்கும் பட்சத்தில், in order to talk about this in more details, யாத்திராகமம் 19க்கு பிறகு யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது என்று தெரியுமா? Do you know what Exodus chapter 20 talks about? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 10 கட்டளைகளை குறித்து கூறுகிறது. In Exodus chapter 20, it talks about the 10 commandments. 10 கட்டளைகள் வருவதற்கு முன்பாக, for the coming of the 10 commandments, 19ஆம் அதிகாரத்தில் தேவன் இவ்வாறு கூறினார். In chapter 19, God said this. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து பார்ப்போம். Let's open up our Bible to Exodus chapter 19. இது மிக முக்கியமான விஷயங்கள். This is very important. Exodus chapter 19. 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், verse 5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது.
Now therefore, if ye will obey my voice indeed and keep my covenant, then ye shall be a particular treasure unto me above all people, for all the earth is mine. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். And ye shall be unto me a kingdom of priests and an holy nation. These are the words which thou shalt speak unto the children of Israel. அதன் பிறகு 7ஆம் வசனத்தில் பார்த்தால், And in verse 7, மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். and Moses came and called for the elders of the people and laid before their faces all these words which the Lord commanded him. 8ஆம் வசனம், அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். And verse 8, and all the people answered together and said, all that the Lord had spoken we will do. And Moses returned the words of the people unto the Lord. ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்த பொழுது இதை அனைத்தையும் நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் ஆசாரிய ராஜ்யமாவீர்கள் என்று கூறினார். God said, if you keep all this commandment, you'll be blessed, you'll be the kingdom of priests. ஆனால் மீறினால் சபிக்கப்படுவீர்கள் என்று கூறினார். But if you break it, you'll be cursed. இஸ்ரவேல் மக்கள் என்ன கூறினார்கள்? But what did the Israelites say then? ஆண்டவரே, எங்களால் முடியாது. Oh Lord, we cannot do this. எங்களை போன்ற மனிதர்கள் எப்படி உங்களுடைய கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்க முடியும்? Like us, how can you keep your laws? We can't. அப்படி சொல்லியிருக்க வேண்டும். They should have said that. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் என்ன சொன்னார்கள்? What did the Israelites say? கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் நாங்கள் செய்வோம். All that the Lord had spoken, we will do. அந்த வகையில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். That's how they came to have this promise with God. இப்போது 20ஆம் அதிகாரத்தில் And in chapter 20, இந்த 10 கட்டளைகள் வருகிறது. and there are 10 commandments. 10 கட்டளைகளை கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மீறினால் சபிக்கப்படுவீர்கள் என்ற பிரமாணம் வருகிறது. And it was promised that if you keep them all, you'll be blessed, but if you break it, you'll be cursed. மோசே ஆண்டவரோடு சீனாய் மலையின் மேலே இருந்தார். So Moses was on top of Mountain Sinai. 2 கற்பலகைகளில் தன்னுடைய விரலை வைத்து அதை எழுதி தந்தார். On 2 tables of stones, God wrote it with his own finger. மோசே கற்பலகைகளில் 2 கட்டளைகளை கொண்டு கீழே வந்தார். So Moses was coming down with those 2 tablets of stone from the mountain. ஆனால் கீழே இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? But Israelites who were at the foot of the mountain, they said to one another. மோசே சீனாய் மலைக்கு மேல் சென்று 40 நாட்கள் ஆகிவிட்டது. So it's already been 40 days since Moses went up to the mountain. 40 நாட்கள் தனியாக இந்த மலையின் மீது மோசே எப்படி வாழ்ந்திருப்பார்? எதை புசித்திருப்பார்? எதை குடித்திருப்பார்? But he has nothing to eat there, he has nothing to drink. How can he survive there for 40 days? மோசே இருக்கிறாரா இல்லை போய் சேர்ந்து விட்டாரா என்று தெரியவில்லையே. We don't know whether he's alive or whether he's dead. எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வந்ததோ மோசே இருந்ததால் அந்த பிரச்சனையை தீர்த்தார்கள். Whenever we had a problem, it was Moses who took care of the problems. இப்போது மோசே இல்லை, நாம் என்ன செய்ய போகிறோம்? Now that he's not around, what are we going to do? ஆதலால் ஆரோன் இஸ்ரவேல் மக்களின் இருதயத்தை கட்டுப்படுத்தி ஒருமிப்பதற்கு என்ன செய்வதென்று யோசித்தார். So Aaron needed the center around which people of Israel they could get together. இல்லை என்றால் இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய போக்கில் அவர்கள் போய் விடுவார்கள். Otherwise, people of Israel they would get scattered and they would just go their way. அவர்களுடைய இருதயத்தை ஒன்றாக்குவதற்கு அவருக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டது. In order to bring the heart together, he needed the center. நாம் பொன் கன்றுக்குட்டியை ஏற்படுத்தலாம். Let's make a golden calf. ஆதலால் இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து அனைத்து தங்கத்தையும் அவர்கள் எடுத்தார்கள். So they collected all the gold from people of Israel. சில பெண்கள், ஓ என்னுடைய காதணி தங்கம், ஓ வரவில்லையே, இப்படி செய்து அவர்கள் வர வைத்து கொடுத்திருப்பார்கள். Some people they try to pull out the golden ring, but it was not coming out, so she was forcing it. She would put her saliva and she pulled. சில பெண்கள் என்று கூறி அந்த காதணியை கழற்றி கொடுத்திருப்பார்கள். People they took their golden ring and they gave it to Moses. அந்த தங்க நகைகள், or the golden necklace. ஒரு தங்க குவியல் அங்கே ஏற்பட்டது. And they got this pile of gold. அதை நெருப்பில் போட்டு and they melted in the fire. பொன் கன்றுக்குட்டியை ஏற்படுத்தினார்கள். Made this golden calf. அதற்கு ஒரு திறப்பு விழா செய்தார்கள். And they were having this opening ceremony. இஸ்ரவேல் ஜனங்களே, நம்ம எகிப்திலிருந்து வழி நடத்தின இந்த பொன் கன்றுக்குட்டியை வாழ்த்துவோம். People of Israel, behold, this is the calf that brought us out of the land of Egypt. அவர்கள் நாட்டியமாடி இந்த விஷயத்தில் அவர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். They were dancing and they were enjoying this feast. அப்போதுதான் மோசே யோசுவாவோடு சேர்ந்து அந்த 2 கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு மலையிலிருந்து இறங்கி வந்தார். That's when Moses was coming down from Mount Sinai with Joshua holding 2 tablets of stone in. அப்போது யோசுவா மோசேயை பார்த்து சொல்கிறார், யுத்தத்தின் இரைச்சல் கேட்கிறது. Joshua said, I hear some noise in the people of Israel. ஆனால் மோசேவுக்கு ஏற்கனவே தெரிந்து விட்டது. Moses, he was already aware what was going on. இது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, அபஜயதுனியாகிய சத்தமும் அல்ல. This is not like screaming or shouting or the trumpet sound. பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். This is dancing sound. 10 கட்டளைகளாகிய கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது
So when he came down with 2 tablets of stone, பொன் கன்றுக்குட்டி நடுவே இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் அதை சுற்றி நடனமாடி அவர்களை கெடுத்துக்கொண்டு இதுதான் எங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தியது என்று கூறினார்கள். golden calf in the middle, people of Israel, they were dancing around the golden calf saying, this is our God. அந்த பொன் கன்றுக்குட்டியை பார்த்து அடுத்த மாத்திரத்தில் மோசே தன்னிடத்தில் இருந்த 2 கற்களையும் தூக்கி போட்டு உடைத்தார். He saw golden calf, he threw and he broke those tablets of stone. அவர்கள் தேவனின் பிரமாணம் அனைத்தையும் கடைபிடிப்போம் என்றார்கள். They said that they were all going to do the will of God, the word of God. அந்த 10 கட்டளைகளில் முதலாவது பிரமாணம் என்னை அன்றி வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். Thou shalt have no other God before me. உங்களுக்காக எந்த ஸ்தூபங்களையும் உண்டாக்க வேண்டாம். Thou shalt not make any graven images. 10 கட்டளைகள் வருவதற்கு முன்பாகவே அதை மீறி விட்டார்கள். Before coming of the 10th commandment, they broke the law. ஆனால் இது ஒரு வாக்குத்தத்தத்தை மீறினதற்கு அடையாளம். But this was, the bilateral, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. in Deuteronomy chapter 28, it's more explained. It's well. என் வார்த்தைகளை கேட்டு என் கட்டளைகளின்படி செய்தால் Keep my laws and listen to my word. வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளும் உன் கூடையும் ஆப்பிசைகளை தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Shall be thy basket and thy store. இளம் வயதில் நான் சபைக்கு சென்ற பொழுது When I went to church when I was young, இதை பெரிய ஆசீர்வாதம் என்று கூறுவோம். we called it boiling blessing. ஏனென்றால் ஆசீர்வாதம் 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 Because it said, blessed in Korean language, it sounds like அவ்வாறுதான் கூறுவோம். boiling. So that's how we joked. ஆனால் முக்கியமான விஷயம் But the important thing is, அது அங்கேயே நின்று விடவில்லை. not end right there. நீங்கள் என்னுடைய பிரமாணங்களை கடைபிடிக்கவில்லை என்றால் If you don't keep my laws and my word, எதிர்ப்புறமாக on contrary, வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், shalt thou be போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். cast out. மாப்பிசைகிற தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும், ஆடுகளும் மாடுகளும் சபிக்கப்பட்டிருக்கும், Thy உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் சபிக்கப்பட்டிருக்கும், பட்டணத்திலும் வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். thine house. சபிக்கப்பட்டிருப்பாய் சபிக்கப்பட்டிருப்பாய் சபிக்கப்பட்டிருப்பாய். Cursed, 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 cursed. தொடர்ந்து சாபம் என்று சொன்னால் When you keep cursing, உங்களுக்கே வெறுப்பு வருகிறது இல்லையா? and you get to hesitate. சாபம் சாபம் சாபம். Get to hesitate. எப்படி அவர்கள் எல்லாம் பிரமாணங்களையும் மீறினார்கள்? Anyway, they broke all the laws. ஆண்டவர் நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளை கொடுத்து கடைப்பிடிங்கள் என்று சொன்னார். So God gave them the 10 commandments saying, என்ன என்று வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், உங்களுக்காக சுரூபங்களை உண்டாக்க வேண்டாம். not make any graven images. அவர்கள் எல்லாம் பிரமாணங்களையும் மீறினதினால் They broke many other laws. இஸ்ரவேல் மக்கள் சாபத்தை மாத்திரமே பெற்றார்கள். Israelite, they couldn't help but to be cursed. கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பாக And after going into the land of Canaan, அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். they were cursed, பாபிலோனுக்கு அவர்கள் அடிமைகளாக போனார்கள். and they're put as captives of Babylon, புறஜாதிகளுக்கு அடிமைகளாக போனார்கள். and they became captives of Gentiles. நான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தெளிவாக வாசித்தேன். So I read the book of Jeremiah in details. எரேமியா புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து இஸ்ரவேலர்கள் புறஜாதிகளுக்கு அடிமைகளாகிறார்கள். முதலாவது எபூசியர்களுக்கு அடிமைகளாக்கப்பட்டு அந்த இடத்தில் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். எருசலேமில் இருந்த பொழுதும் அவர்கள் புறஜாதிகளுக்கு அடிமைகளாக போனதை பார்க்கும்பொழுது சபிக்கப்பட்டார்கள் சபிக்கப்பட்டார்கள் சபிக்கப்பட்டார்கள். In the book of Jeremiah, people of Israel, they were caught as captives. They're taken away by the Gentiles, and even people in Israel, they're living in Jerusalem, but they were conquered by Gentiles. ஆதலால் அந்த 10 கட்டளைகளை நாம் உடன்படிக்கை என்று கூறலாம். We call that 10th commandment a covenant. எதற்காக உடன்படிக்கை? Why do you call it a covenant? அதை கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம், இல்லை என்றால் சபிக்கப்படுவோம். Because it was said that if you keep it, you will be blessed. If you break it, you shall be cursed. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் வாக்கு பண்ணினார்கள். They made this promise with God. நாங்கள் பிரமாணங்கள் அனைத்தையும் கடைபிடிப்போம். We'll do all that you said. வேதத்தில் அதை பார்க்கும்பொழுது மிக தெளிவாக விவரிக்கிறது. But if you read the Bible explains that in detail. சாதாரணமாக அதை பார்த்தால் உங்களுக்கு புரியாது. You just take a look at it, you may not notice it. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திற்கு போனால் If you go to Exodus 19, 5ஆம் வசனத்தில் verse 5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. If ye shall obey my voice indeed and keep my covenant, then ye shall be a people peculiar treasure unto me above all people, for all the earth is mine. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். Ye shall be unto me a kingdom of priests and an holy nation. These are the words which thou shalt speak unto the children of Israel. மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். And Moses came and called for the elders of the people and laid before their faces all these words which the Lord commanded. 8ஆம் வசனத்தில் என்ன இருக்கிறது? 8 it says, அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். and all the people answered together and said, all that the Lord hath spoken we will. தேவன் சொன்னார், இந்த பிரமாணங்களை கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
If you keep these laws, ஆசாரிய ராஜ்யமாய் மாறுவீர்கள், you'll be, keep பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். a holy nation unto God. ஆனால் அதை மீறினால் சபிக்கவே படுவீர்கள். But if you break it, you'll be cursed. இஸ்ரவேல் மக்கள் என்ன சொன்னார்கள்? What did Israelites say then? ஆண்டவரே, Lord, நாங்கள் பொல்லாங்கான மனிதர்கள் எப்படி இதை கடைபிடிக்க முடியும்? evil people, how can we keep your law? எங்களால் முடியாது, எங்கள் மீது இரக்கமாயிருங்க, Please have mercy on us. அப்படி சொல்லி இருக்க வேண்டும். Should have said so. ஆனால் அனைத்தையும் கடைபிடிப்போம் என்றார்கள். They said, all that the Lord hath spoken we will do. இது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம். And this is Exodus 19. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் In Exodus 20, 10 கட்டளைகள் வருகின்றன. there comes 10 commandments. இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். So Israelites, they strived hard to keep the 10 commandments. ஆனால் யாராலும் கடைபிடிக்க முடியவில்லை. But not a single person was able to keep the law. 10 கட்டளைகள் கீழே வந்த அந்த நாளில் The day that the 10 commandments came down, பொன் கன்றுக்குட்டியை செய்தார்கள். they made the golden என்ன என்று வேறு தேவன் உண்டாக்க வேண்டாம், calf, have no other, உங்களுக்காக சுரூபங்களை உண்டாக்க வேண்டாம், make any graven images. அதையே உடைத்து போட்டு விட்டார்கள். They broke it all. ஆதலால் சாபம் 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 பெற்றார்கள். So Israelite, they could only be cursed. இப்போது இஸ்ரவேல் மக்களிடத்தில் இந்த சாபம் பிரவேசித்தது. Now the curse was upon the children of Israel. கானான் தேசத்திற்கு வந்தார்கள். They came into the land of Canaan. பாபிலோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்கொண்டார்கள். In Babylon, they came and they conquered Israel. எல்லா இஸ்ரவேலர்களும் பாபிலோன் மூலமாக அடிமைகளாக்கப்பட்டார்கள். And all Israelites, they were taken away as captives. நகரத்தில் மீதமாக இருந்த ஜனங்கள் And people were left in the city. மிகவும் மோசமாக நடத்தப்பட்டு அவர்கள் தொந்தரவு செய்யப்பட்டார்கள். They were mistreated, they were tormented, and they suffered. நாம் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே தொடர்ந்து பார்க்கும் பொழுது எருசலேம் நகரமும் ஆட்கொள்ளப்படுகிறது. And the city was conquered. உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு And they were scattered around the world. அநேக நேரங்களில் இஸ்ரவேலர்கள் சபிக்கவே பட்டார்கள். And uncountable Israelites, they were cursed. எரேமியா தீர்க்கதரிசி கண்ணீர் விட்டார். Jeremiah is also called as a prophet of tears. அவர் அதிகமாக சோகமாகி புலம்பினார். He used to lament a lot. எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் சபிக்கப்பட்டதன் வாயிலாக எப்படி உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள் அதை கேட்கும் பொழுது மிகவும் இருதயம் வலித்தது. When you read the book of Jeremiah, there in the book they talk about how they were said when they saw the Israelites, they were scattered because they were cursed before. எரேமியா 1ஆம் அதிகாரம் 2, 3, 4ஆம் அதிகாரங்கள். Jeremiah chapter 1, 2, 3, 4, 5. ஆனால் எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது When we come to Jeremiah chapter 31, மிகவும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் வருகிறது. there is something amazing that God said. அதை வாசிக்கும் பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். When I read that, I was so surprised. எரேமியா 31ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம். Go to Jeremiah 31. எரேமியா 31ஆம் அதிகாரம் Jeremiah 31, please. 15ஆம் வசனம். Jeremiah 31, verse 15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராக்கேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். Thus saith the Lord, a voice was heard in Ramah, a lamentation, and Peter weeping. Rachel weeping for her children, refused to be comforted for her children because they were. எரேமியா 31ஆம் அதிகாரத்திற்கு முன்பாக வரைக்கும் Jeremiah chapter 31, தேவன் சாபத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். God kept talking about curse. ஆனால் 31ஆம் அதிகாரத்திற்கு பிறகு தேவன் வேறுபட்ட வார்த்தைகளை கூறுகிறார். But from chapter 31, God says something different. 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் Jeremiah 31, verse. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Same time saith the Lord, will I be the God of all the families of Israel, and they shall be my people. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thus saith the Lord, the people which were left of the sword found grace in the wilderness, even Israel, when I went to cause him to rest. 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனியானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் கார்வினத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். The Lord hath appeared of old unto me, and saying, Yea, I have loved thee with an everlasting love. Therefore, with loving kindness have I drawn thee. 4ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தாரோடும் புறப்படுவாய்.
And verse 4, again I will build thee, and thou shalt be built, O virgin of Israel, thou shalt again be adorned with thy tabrets. மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலன்களை அனுபவிப்பார்கள். Thou shalt yet plant vines upon the mountains of Samaria, and the planters shall plant and shall eat them as common things. எரேமியா இஸ்ரவேலின் சாபத்தை குறித்து தொடர்ந்து பேசுகிறார். Jeremiah kept talking about curse of Israel. ஆனால் 31ஆம் அதிகாரத்தில் When he came to chapter 31, இப்பொழுது சாபம் ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. now the curse turned into blessing. எப்படி? Why? எந்த வகையில்? How come? யாரெல்லாம் தேவனுடைய அந்த சித்தத்தை நியாயப்பிரமாணத்தை மீறினார்களோ, Those who broke and violated the will of God, the laws of God. அந்த 10 கட்டளைகளை So the 10 commandments, வழக்கமாக மோசேவின் பிரமாணம் என்பார்கள். we call it the law of Moses. அது உடன்படிக்கை என்றும் கூறலாம். We also call that the covenant. அந்த பெட்டிக்குள் வைக்கப்பட்ட 10 கட்டளைகளை உடன்படிக்கை என்றும் கூறலாம். That's why we also call it the covenant. தேவன் இஸ்ரவேல் ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணினார். God made these 10 கட்டளையை கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய், இல்லை என்றால் சபிக்கப்படுவாய். you'll be blessed. If you break it, you'll be cursed. அவர்கள் அதை மீறின பொழுது And as they broke it all, அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள். தொடர்ந்து சாபம் 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 என்றே இஸ்ரவேலுக்கு வருகிறது. they were taken as captives everywhere, and the curse was upon the whole Israel. எரேமியா புஸ்தகம் அப்படியே தொடரும் பொழுது And as the book of Jeremiah continues on, 31ஆம் அதிகாரத்தில் ஆச்சரியமான விஷயம் வருகிறது. and in chapter 31 he talks about something amazing. சாபத்தையே பெற்றுக்கொண்ட வந்தவர்கள் 31ஆம் அதிகாரத்திற்கு பிறகு அங்கே ஆசீர்வாதம் என்று மாறுகிறது. These people which was once cursed, now they have this blessing. அது எப்படி சாத்தியம்? How is it possible? இவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி சபிக்கப்பட வேண்டியவர்கள். Who broke the law, they were supposed to be cursed. அதை கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் சபிக்கப்படுவீர்கள் என்று தேவன் சொன்னார். God said if you keep it you'll be blessed, if you break it you'll be cursed. எரேமியா 31ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இது சாபம் என்பது ஆசீர்வாதமாக மாற்றப்படுவதை உங்களால் பார்க்க முடியும். When we come to chapter 31, the more you read it, you can notice that this is the words of blessing. இந்த சாபம் This curse, ஆசீர்வாதமாக மாற்றப்பட்ட அந்த அடிப்படையான காரணம் என்னவென்று தெரியுமா? do you know the fundamental reason why this curse turned into blessing? மக்களுக்கு அது சரியாக தெரியவில்லை. People didn't know it well. தெரியவில்லை. They don't know it well. எனக்கும் தெரியவில்லை. I didn't know it well either. ஆனால் வேதத்தை வாசித்த பொழுது But as I read the Bible, தேவனுடைய ஆச்சரியமான திட்டத்தை வேதத்தில் பார்க்க முடிந்தது. I could see this wonderful plan of God in the Bible. 31ஆம் அதிகாரத்தை மறுபடியும் பார்க்கலாம். Let's see Jeremiah 31 again. முழு அதிகாரத்தையும் வாசிக்க வேண்டும் என்றால் கஷ்டம். Too long to read the whole. சில பகுதிகளை மாத்திரம் பார்க்கலாம். We'll just skip some parts. 31:15 And chapter 31 verse 15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராக்கேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். Thus saith the Lord, a voice was heard in Ramah, a lamentation, and Peter weeping, Rachel weeping for her children, refused to be comforted for her children, because they were not. 16ஆம் வசனத்தில் Verse 16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். Thus saith the Lord, refrain thy voice from weeping and thine eyes from tears, for thy work shall be rewarded, saith the Lord, and they shall come again from the land of. பிரியமானவர்களே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி இஸ்ரவேலர் அந்த பிரமாணத்தை மீறினதினால் அவர்கள் சபிக்கத்தான் பட வேண்டும். As they broke the laws, they were supposed to be cursed. தேவன் அவர்களை சபிக்கவே வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் அந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். God is supposed to curse them, but here this curse turned into blessing, and God began. இப்போது நமக்கு என்ன தெரிய வேண்டும்? Now what we have to know? இஸ்ரவேலர்கள் அழிக்கப்பட்டார்கள், அடிமைகளாக்கப்பட்டார்கள், முற்றிலுமாக சுக்குநூறாக்கப்பட்டார்கள். தொடர்ந்து இந்த சாபம் இருந்தது. The Israelites, they were destroyed, they were taken captive everywhere. This curse was upon children of Israel. ஏன்? Why? எது நிமித்தமாக? For what? எது நிமித்தமாக சாபம் ஆசீர்வாதமாக மாறியது? This curse ended. Why this blessing began? அதை நாம் வேதத்தில் பார்க்க வேண்டும். You have to figure it out in the Bible. காரணமே இல்லாமல் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக தேவனால் மாற்ற முடியாது. I don't think God would turn the curse into blessing for no reason. வேதம் மிக ஆச்சரியமானது. No, the Bible is so amazing. எரேமியா தொடர்ந்து சாபத்தை பற்றி பேசி திடீரென்று ஆசீர்வாதத்தை பேசுகிறது. Jeremiah kept talking about curse, and then at one point he talks about blessing. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது When you read this Bible, எப்படி என்று எனக்கு புரியவில்லை. I don't know what to do. எப்படி திடீரென்று சந்தோஷமாக மாற முடியும்? Overwhelmed with joy. What is this? எப்படி இந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறியது? The curse turned into blessing. அவர்கள் அசுத்தமான பாவிகள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். Filthy sins, and they were supposed to be destroyed.
எனக்கு ஆர்வமாக இருந்தது. Why? அதன் நிமித்தமாக நான் வேதத்தை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தேன். The Bible again and again. 18ஆம் வசனம், Verse 18. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்போது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். And I have surely heard Ephraim becoming himself thus. Thou hast chastised me, and I was chastised as a bullock unaccustomed to the yoke. Turn thou me, and I shall be turned, for thou art the Lord my God. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். And sure after that I was turned, I repented, and after that I was instructed, I smote upon my thigh, and I was ashamed, even confounded. இங்கே தேவனுடைய இருதயத்தை நம்மால் பார்க்க முடியும். Here we can figure out the heart of God. 20ஆம் வசனத்தில் இருக்கிறது, Here verse 20 says this. எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Is Ephraim my dear son? Is he a present child? For since I spake unto him, I do earnestly remember him still. Therefore my bowels are troubled for him, and I will surely have mercy upon him, saith. சாபத்தையும் அழிவையும் பெற வேண்டிய நமக்கு We were supposed to be cursed and destroyed. தேவன் ஆச்சரியமான விஷயத்தை கூறுகிறார். God is saying something amazing. 21ஆம் வசனத்தை பார்ப்போம். Verse 21. உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. இஸ்ரவேலாகிய குமாரத்தியே, திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. Set thee up waymarks, make thee the high heaps, and set thine heart toward the highway, even the way which thou wentest. 22ஆம் வசனத்தில், Verse 22. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். How long wilt thou go about, O thou backsliding daughter? For the Lord hath created a new thing in the earth, a woman shall compass a man. 23ஆம் வசனத்தில், 23. இஸ்ரவேல் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிறப்பை திருப்பும்போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவார் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்வார்கள். And thus saith the Lord of hosts, the God of Israel, as yet we shall use this speech in the land of Judah, in the cities thereof, when I shall bring again their captivity. The Lord bless thee, O habitation of justice, a mountain of holiness. பாவம் செய்து தேவனை விட்டு விலகின இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மறுபடியும் திருப்புகிறார். To the Israelite who once sinned against God, God led them to come back to him. அதனை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். Now let's read the following verse. அதிலே யூதாவும் அவருடைய எல்லா பட்டணத்து மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்கள் ஏகமாய் கூடியிருப்பார்கள். There shall dwell in Judah itself, and in all the cities thereof together husbandmen, and there shall they that go forth with flocks. 25வது வசனம், 25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். For I have satiated the weary soul, and I have replenished every sorrowful soul. இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன், என் நித்திரை எனக்கு இன்பமாயிருந்தது. And upon this I awakened, and behold, my sleep 27. was sweet unto me. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். Behold, the days come, saith the Lord, that I will sow the house of Israel and the house of Judah with the seeds of man and with the seed of beast. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் All the words that comes from the mouth of the lips of God. 31ஆம் அதிகாரத்தில் 31. சாபமும் அழிவும் எப்படி ஆசீர்வாதமும் சந்தோஷமாக மாறியது என்று பார்க்கிறோம். We can see how the curse and destruction turned into hope and blessing. இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது நான் தொடப்படுகிறேன், இது எப்படி? When I read this chapter, I was so overwhelmed. எவ்வாறு இப்படி நடக்க முடியும்? How could this be? அவர்கள் பாவம் செய்தார்கள், நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள், எப்படி அவர்கள் இப்படி ஆக முடியும்? Because how could it be this way? தொடர்ந்து வாசித்தேன். Kept reading down. 31ஆம் வசனத்தை வாசித்தேன். And when I came to verse 31, ஆச்சரியமான வார்த்தைகள் வந்தது. I read something amazing there. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். Behold, the days come, saith the Lord. அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை பண்ணுவேன். That I will make a new covenant with the house of Israel and with the house of Judah. உடன்படிக்கை என்றால் ஆங்கிலத்தில் covenant என்று கூறுவார்கள். This word, the covenant, it's a promise covenant. New covenant. It says new covenant. Old covenant. There is an old covenant. Old covenant என்றால் The old covenant. அது ஒரு வாக்குத்தத்தம். It is a promise. 10 கட்டளைகளுடைய பிரமாணம். The promise of the 10 commandments. அதை கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் சபிக்கப்படுவீர்கள். இதுதான் உடன்படிக்கை.
That if you keep it, you'll be blessed. If you break it, you'll be cursed. That's why they called it a covenant. தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணியிருந்தார். So God made this covenant with the children of Israel. அந்த கட்டளைகள் கீழே வருவதற்கு முன்பாகவே Before the பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள், சொரூபத்தை உண்டாக்கி இன்னொரு தேவனை படைத்து விட்டார்கள். of the Ten Commandments, Israelite they worshiped another God, making the golden calf. முதல் உடன்படிக்கையின்படி அந்த வாக்குத்தத்தத்தின்படி So as He promised in the first covenant, அதை கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் சபிக்கப்படுவீர்கள். if you keep it, you'll be blessed. If you break it, you'll be cursed. அந்த வாக்குத்தத்தத்தின்படியே சாபம் சாபம் சாபம். And as He promised, He cursed them. எருசலேம் பட்டணம் ஆட்கொள்ளப்பட்டது. Jerusalem was conquered. இஸ்ரவேலர்கள் கொல்லப்பட்டார்கள், They were killed, அடிமைகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். taken captive everywhere. இந்த துயரமான சாபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வந்தது. Curse came upon the children of Israel. சபிக்கப்பட வேண்டிய இந்த இஸ்ரவேல் மக்கள் So these people of Israel who were supposed to be cursed, எதன் நிமித்தமாக, what reason? எப்படி இது ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது? They are blessed now. இதனுடைய முக்கியமான பகுதி எதுவென்றால், So the core message is, எரேமியா அதை மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். Jeremiah, he wrote it clearly here. எரேமியா புஸ்தகத்தை வாசித்த பொழுது, As I read the book of Jeremiah, ஆண்டவருடைய இருதயத்தை வாசித்த பொழுது the heart of God, நான் மிகவும் நன்றி செலுத்தினேன். I was so thankful. 31ஆம் வசனத்தில் Verse 31, எல்லாருமே சேர்ந்து அதை வாசிப்போம். let's 1 2 3. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். house of Judah. முதல் உடன்படிக்கை The first covenant, 10 கட்டளைகள். it is the 10 commandments. 10 கட்டளைகளை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் வைத்தார்கள். அது உடன்படிக்கை என்னப்பட்டது. They kept the 10 commandments in the ark. That's why they also called it testimony. அந்த சாட்சி பிரமாணத்தின்படி, So according to that testimony, அந்த உடன்படிக்கை, that covenant, அதை கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசாரிய ராஜ்யமாவீர்கள், பரிசுத்த ஜாதியாவீர்கள். if you keep it, you'll be blessed. If you break it, you'll be cursed. ஆனால் கடைபிடிக்கவில்லை என்றால் சபிக்கப்படுவீர்கள். If you don't keep it, you'll be cursed, it says. ஆனால் யாராலும் அதை கடைபிடிக்க முடியவில்லை. No one ever could keep that. ஆதலால் தான் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள். That's why they were continued to be cursed. அங்கே போடப்பட்டிருக்கிறது, There it says, அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். so they were continued to be இன்னும் உங்கள் அண்டையில் வருகிறேன் இப்பொழுது. closer to you. இந்த இடத்தில் ஐயோ மைக் ஏதோ பிரச்சனையா இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. இங்கே 31ஆம் வசனத்தில், Verse 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். Behold, the days come, saith the Lord, that I'll make a new covenant with the house of Israel and with the house of Judah. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தோடு பண்ணின முதல் உடன்படிக்கை என்ன? What is the first covenant that God made with children of Israel? 10 கட்டளைகள், மோசேயின் பிரமாணம். 10 commandment, the law of Moses, right? சரிதானே? Right? கடைபிடித்தால் ஆசீர்வாதம், இல்லை என்றால் சபிக்கப்படுவார்கள். If you keep it, you are blessed. If you break it, you are cursed. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணம் வந்த பொழுது But when the law came down upon Israel, ஏற்கனவே பொன் கன்றுக்குட்டியை செய்து விட்டார்கள். already made this golden calf, என்ன என்று வேற தேவன் உண்டாக்க வேண்டாம், have no உங்களுக்காக சுரூபங்களை உண்டாக்க வேண்டாம். any graven images. அந்த நாளில் 3000 மக்கள் செத்தார்கள். So on the day, 3,000 people got killed. மக்கள் தொடர்ந்து சபிக்கப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள். And people, they were continued to be cursed and cursed. கடைசியாக கானான் தேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், அடிமைகளாக்கப்பட்டார்கள். And eventually they were kicked out from the land of Canaan. They were, யூதர்கள் நாய்கள் விற்கப்படுகிற விலைக்கிரயத்தின்படி விற்கப்பட்டார்கள். they were sold for a price of dog. சில யூதர்கள் அரிவாளால் வெட்டி கொல்லப்பட்டார்கள். And some people, they were slew to death. உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள், So they were scattered all around the world. சபிக்கப்பட்டார்கள். They were cursed. ஆனால் எரேமியா But Jeremiah அவர் கூறினார், தீர்க்கதரிசனம் சொன்னார். said, he prophesied. எரேமியா 30ஆம் அதிகாரம் அந்த 31ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, So after getting into Jeremiah 31, அவர்கள் சபிக்கப்பட்டார்கள், சபிக்கவே பட வேண்டும் என்று இருந்தது. they were supposed to be cursed and cursed. இப்போது தேவனுடைய இருதயம் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் என்று திரும்பியதை பார்க்க முடிகிறது. Now heart of God returned from curse to blessing. வாக்குத்தத்தம் பண்ணினார், God promised அதை கடைபிடித்தால் ஆசீர்வாதம், இல்லை என்றால் சபிக்கப்படுவீர்கள். that if you keep it, you are blessed. If you break it, you are ஆனால் அவர்கள் சபிக்கப்பட வேண்டும். supposed to be cursed. அதுதான் நியாயப்பிரமாணம். That was the law. ஆனால் தேவன் இஸ்ரவேலர்கள் நேசித்தார். God loved Israel so much. அவர்களை அப்படியே அவர் வைக்கவில்லை. Could not just leave them like that. ஆச்சரியமான விஷயத்தை நாம் பார்க்கிறோம். So he's saying something amazing here. அந்த ஆச்சரியமான விஷயம் என்ன? What is the amazing thing here? இதோ நாட்கள் வரும் என்று Saith the Lord. கர்த்தர் சொல்லுகிறார். Behold, the days come. அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும்
புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். that I'll make a new covenant with the house of Israel and with the house of Judah. அதற்கு பேர்தான் நியூ கவர்னன்ட். That is so called the new covenant. நாம் ஆங்கிலத்தில் கூறலாம் Let's say that in நியூ கவர்னன்ட். new covenants. நியூ கவர்னன்ட் என்றால் புது உடன்படிக்கை. New covenant means new covenant. இப்போது வரை இருக்கிற பிரமாணங்களிலிருந்து புதிய பிரமாணத்தை அவர் உருவாக்கினார். God made this new covenant which is different from other covenant that he ever made. முதல் உடன்படிக்கையாக 10 கட்டளைகள் உருவாக்கப்பட்டது. The first covenant was made with அதை கடைபிடித்தால் ஆசீர்வாதம், இல்லை என்றால் சபிக்கப்படுவார்கள். if you keep it you are blessed, if you break it you are cursed. ஆனால் இரண்டாவது பிரமாணமான புது உடன்படிக்கை என்ன கூறுகிறது? But what does the second covenant, the new covenant say? அது முக்கியமானது. So that is what is important. நான் ஒரு போதகர். So I'm a pastor. நான் சகோதர சகோதரிகளுக்கு செய்தி அளிக்க வேண்டும். I have to give sermons to members. என்னுடைய செய்திகள் அல்ல, I cannot talk about my. தேவனுடைய இருதயத்தை சொல்ல வேண்டும். I have to know the heart of God. நல்லது செய்யுங்கள், காணிக்கை அளியுங்கள், அப்போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இது பொய். I cannot just say, you be a lawyer and give offering, you'll be blessed. That's a lie. அது பொய். That's a lie. அப்படிதான் அது. That's how it is. மக்கள் ஆரம்பத்திலேயே நியாயப்பிரமாணத்தை உடைத்தார்கள். People, they broke the law. அவர்கள் சபிக்கப்படவே வேண்டும். Supposed to be cursed. எரேமியா 31 வாசித்தீர்கள் இல்லையா? You read Jeremiah 30. தேவனுடைய இருதயம் திரும்புகிறது. The heart of God changed. ஆசீர்வாதத்திற்கு, கிருபைக்கு, இரக்கத்திற்கு. ஏன் அப்படி மாறியது? Why is that? புது உடன்படிக்கை உருவாக்கப்பட்டது. I will make a new covenant. நியூ கவர்னன்ட். New covenant. புது உடன்படிக்கை. I will make a new covenant. இன்றைக்கு பல்வேறு மக்கள் Many people today வேதத்தை தெரியாததனால் know the Bible. 10 கட்டளைகளை கடைபிடித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Think that if they keep the commandment they will be blessed. அவர்கள் ஏற்கனவே அதை மீறி சபிக்கப்பட்டவர்கள். They're actually being cursed because of the 10 commandments. ஏனென்றால் அதை கடைபிடித்தால் ஆசீர்வாதம். Because it says if you keep it இஸ்ரவேல் மக்கள் அனைத்தையும் கடைபிடிப்போம் என்றார்கள். and we promise that we'll keep it all. ஆனால் அதை கடைபிடிக்க முடியாததனால் தான் நாம் சபிக்கப்படவே வேண்டும். But as we couldn't keep it, we could only be cursed. ஆதலால் தேவன் So God 10 கட்டளைகளை கடைபிடித்தால் ஆசீர்வாதம், இல்லை என்றால் சாபம், அப்பொழுது நாம் சபிக்கவே பட வேண்டும். could only be cursed by the 10 commandments. 10 கட்டளைகள் மூலமாக நம்மை ரட்சிக்க முடியாத காரணத்தினால், So because he cannot save us with the 10 commandments, அதற்கு பதிலாக புது உடன்படிக்கையை உருவாக்க தேவன் முடிவு செய்தார். so other than the 10 commandments, God decided to establish this new covenant. இந்த பிரமாணமானது அசுத்தமான பாவிகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய பிரமாணமாகும். This covenant is a covenant through which even the filthy sinner could be saved. நியாயப்பிரமாணத்தை மீறின ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய விதத்தில் உருவாக்கப்பட்ட பிரமாணம் இதுவாகும். Covenant through which even the people who have sinned and broke the covenant could be blessed. நம்மை போன்ற மக்களுக்கு இதுதான் வேண்டும். This is what we need, a people like us. நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து ஆசீர்வதிக்கப்படுவது பொய். Being blessed by keeping commandment, that's all. நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? You can never be blessed by keeping. இன்றைக்கு பல்வேறு போதகர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து ஆசீர்வதிக்கப்படுங்கள் என்று கூறுகிறார்கள். There are many pastors who say that keep the law and ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள் எப்படி அதை மறுபடியும் கடைபிடிக்க முடியும்? law. How can we ever keep the law? அதை மீறினால் மீறினதுதான். Broke it, then that's all. We அது சாபம், அதில் ஆசீர்வாதமே இல்லை. curse. There's no blessing in it. பிரியமானவர்களே, ரோமர் The book of 3 அதிகாரத்தில் 3 இப்படி வசனம் இருக்கிறது. says this. நியாயப்பிரமாணம் சொல்வதெல்லாம் All that the law நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. said to those who are under the law, வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும், that every mouth may stop. தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும். All the world will be under the judgment of God. இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீர்களா? Have you ever read that word before? ரோமர் புத்தகத்திலிருந்து பார்க்கலாம். Look up 3 அதிகாரம் Romans 3. 19 வசனம். Romans 3 verse 19. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும், உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். 19. Now we know that what things soever the law said, it said to those who are under the law, that every mouth may be stopped and all the world may become guilty before God. மோசேவின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால், If you were to be judged by the law of Moses, அனைவரும் சபிக்கப்பட வேண்டும். we could அனைவரும். only be cursed. சில சபைகள் ஞாயிறு தோறும் ஆராதனைகளில் 10 கட்டளைகளை வாசிக்கிறார்கள். However, there are churches that recite 10 commandments every Sunday. அவர்களுக்கு மூளை இல்லை போலும். They are out of their ஏன்? Why? கடைபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை ஏன் வாசிக்க வேண்டும்? You cannot keep people reciting. அதை ஏற்கனவே மீறி விட்டார்களே, அதில் என்ன இருக்கிறது? Already broken the law. What's the point? ரோமர் 3 அதிகாரத்தில் Romans chapter 3. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். Now we know that what things soever the law saith, it saith to those who are under the law, that every mouth, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, no matter who you may be, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால்,
If you are to be judged by the law, அதன் மூலம் சாபம் சாபம் சாபம். you could only be cursed and cursed and cursed. அதன் பிறகு Now, 20ஆம் வசனத்தை பார்ப்போம். let's see verse 20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. Therefore, by the deeds of the law, there shall no flesh be justified in his sight, for by the law is the knowledge of sin. 20ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறது. So verse 20 says this. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சித்தவர்கள் அனைவரும் சபிக்கப்பட்டார்கள். Those who try to keep the law, they can only be cursed. இங்கே மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் 21ஆம் வசனத்தில் வருகிறது. ஐயோ 20 பத்தியே சொல்லியே. சரி, நம்ம 20 முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம 21வது வசனத்துக்கு போகலாம். சரிங்களா? சரி, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியான எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. It says in verse 20, therefore by the deeds of the law there shall no flesh be justified in his sight, for by the law is the knowledge of sin. அனைவரும் மீறிவிட்டார்கள். They have already violated the law. இப்பொழுதிலிருந்து கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? Even if you keep it well from now on, is it? ஏற்கனவே சபிக்கப்பட்டார்கள். No, it's already cursed. ஆனால் பல்வேறு மக்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Many people still out there who are still emphasizing, the keeping of law. வேதத்தை தெரியாததனால் அப்படி சொல்கிறார்கள். Say that because they don't know the இதை சொன்னால் என்னை பார்த்து மாயக்காரன் என்கிறார்கள். Say these people, they call me cult. சரி, 21ஆம் வசனம். யாரும் ரொம்ப சிரிக்காதீங்க, நான் நிறைய சொல்ல விரும்புகிறேன், அதனால் அப்பப்போ உணர்ச்சி வசப்பட்டுறேன். ஒளிபரப்பு செய்பவர்களே மன்னித்துக் கொள்ளுங்க, ஆனால் தயவுசெய்து 21வது வசனத்தை மாத்திரம் காண்பீங்க. I'm sorry. Now please show us verse 21. இங்கே பார்த்தால் Now it says, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. but now the righteousness of God without the law is manifested. நாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை, Who did not keep the law, ஆனால் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. but this righteousness was manifested. எப்படி இது சாத்தியம்? How can we say about it? நாம் நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறோம். We who have broken the law. இது மிகவும் தேவனுடைய விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம். This is such a precious blessing of God. ஆண்டவரே, என்ன செய்ய போகிறீர்கள்? God, what are you going நாங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி விட்டோம், ஆனால் எப்படி எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர்கள்? to bless us? நாம் பாவம் செய்தவர்கள், We sin. நாங்கள் சபிக்கப்பட வேண்டியவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள், We deserve. எப்படி எங்களை ஆசீர்வதிப்பீர்கள்? How come are you going to bless us? அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக என்ன செய்தார்? And what did he do to bless us? பிரமாணத்தை மாற்றினார். He had to change the laws. அவ்வாறுதான் நியூ கவனன்ட்டை உருவாக்கினார். That's why he made this new covenant. புது உடன்படிக்கை. New covenant. முதல் உடன்படிக்கை The first covenant. நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் ஆசீர்வாதம், Keep the law and be கடைபிடிக்கவில்லை என்றால் சாபம். cursed when you break it. நாம் அதை ஏற்கனவே மீறிவிட்டோம். We broke it already. இதற்கு மேல் என்னதான் முயற்சித்தாலும் How will you try to keep the law from? நாம் சபிக்கவே பட முடியும். You can only be cursed. இன்னும் பல மக்கள் அதை கடைபிடிக்க முயற்சிக்கிறார்கள். But there are still people out there who are trying to keep the law. அவர்களால் முடியாது. Can't. கடைபிடிக்க விரும்பாததால் கடைபிடிக்கவில்லையா? Because they don't want. கடைபிடிக்க முடியாததனால் கடைபிடிக்க முடியவில்லை. We are not cut out to. புது உடன்படிக்கை. New covenant. இதுதான் எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். This is Jeremiah 31 verse 31. எரேமியா 31:31 பார்க்கலாம். Jeremiah 31 verse 31. Let's see that. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். Thus saith the Lord, the days come that I will make a new covenant with the house of Israel and with the house of Judah. முதல் உடன்படிக்கை The first covenant, 10 கட்டளைகளை குறிக்கிறது. it talks about the 10 commandments. கடைபிடித்தால் ஆசீர்வாதம், If you keep it, you are blessed. இல்லை என்றால் சாபம். Break it, you are cursed. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? What did Israelite do? ஆண்டவரே, எங்களால் கடைபிடிக்க முடியாது. What did they say? Oh no, we can't. உங்களுடைய பிரமாணத்தை எப்படி கடைபிடிக்க முடியும்? How can you keep your law? நாங்கள் மனிதர்கள், Human beings நாங்கள் தூண்டப்படுவோம், நாங்கள் குறைபாடு உள்ளவர்கள், எங்களால் எப்படி கடைபிடிக்க முடியும்? can't do that. எங்கள் மீது இரக்கம் பாராட்டி அருளுங்க. Have mercy on us. அப்படி சொல்லி இருக்க வேண்டும். They should have said. இஸ்ரவேல் ஜனங்கள் மேட்டிமையாக இருந்தார்கள். They say they were so arrogant. ஒருமுறை ஒரு நியாயசாஸ்திரி இயேசுவினிடத்தில், One day our Lord, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Master, what shall I do to inherit it? அவரால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் நடிக்கிறார். He could even keep the law, but it's pretend. நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன? What does it say in the? What does it say in the law? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. Love your neighbor and you love your God as yourself. அவ்வாறு செய். Try, do it. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, When I read the Bible, வேதத்தை வாசிப்பதற்காக என்னுடைய நேரத்தை நான் சரியாக கடைபிடிக்க வேண்டும். I had to manage my time well to read the Bible. நான் முடிந்த அளவுக்கு என்னுடைய வேதம் வாசிக்கும் நேரத்தை அதிகரிக்க முயற்சி செய்திருக்கிறேன். I tried to maximize the time organizing. ஆரம்பத்தில் தூக்கத்திலிருந்து First of all, my sleeping hours. எத்தனை மணி நேரம் நான் தூங்க போகிறேன்?
how many hours do I get to sleep? மன்னிக்க வேண்டும், இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது. I'm sorry because I'm older now. முன்பை விட கொஞ்சம் அதிகமாக தூங்குகிறேன். I tend to sleep more than before. இளம் வயதாக இருந்தபோது தூக்கத்தை கட்டுப்படுத்தி When இருக்கிறேன். I was young, I tried தூக்கத்தை குறித்து அதிகமாக படித்திருக்கிறேன். I studied தூக்கத்தை குறித்து புஸ்தகங்கள் வாசித்திருக்கிறேன். books on sleeping. சாதாரணமாக தூங்காமல் I did not just sleep. தூக்கம் ஒன்றாக இருந்தாலும் Even when I sleep, கொஞ்சம் லேசாக தூங்குவது, you know, லேசாக தூங்குவது not sleeping deeply. புரிகிறதா? லேசாக தூங்குவது தூக்கம் அல்ல. Shallow sleeping, that's not like sleeping. நீங்கள் ஆழ்ந்து தூங்குவதற்கும் But if you sleep well, லேசாக தூங்குவதற்கும் short sleep மிகவும் சௌரியமாக தூங்க முடியும். will be very good and beneficial. அப்படிப்பட்ட காரியங்களை புஸ்தகங்களில் வாசித்தேன். So I read that in a certain book. இந்த தூக்கத்தை குறித்த புஸ்தகங்களை நான் வாசித்த பொழுது So I read many texts about sleeping. உண்மையான தூக்கம் என்று இருக்கிறது. There is a true sleeping. நீங்கள் வழக்கமாக தூங்குவதற்கு So when you sleep, regular sleeping, நான் சரியாக தூக்கத்தை நேரத்தை பார்த்து கொள்ள வேண்டும். I have to organize my. சில நேரம் வெளிதேசங்களுக்கு போயிட்டு வரும்போது ஜெட் லாக் இருக்கும். I have to go abroad and I have a jet lag, so I cannot organize my sleeping. ஏனென்றால் என்னுடைய நேரத்தின்படி இப்போது நான் பகலில் இருக்கிறேன், ஆனால் அவர்களுடைய நேரத்தின்படி அது இரவாக இருக்கும். Day, but in their time. சமீபத்தில் நான் வெளிதேசங்களுக்கு போயிட்டு வந்திருந்த போது என்னுடைய தூக்கத்து நிலை பாதிக்கப்பட்டது. Because of the jet lag, ஆனால் நீங்கள் நன்றாக தூங்கினால் will be tormented. அந்த புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது But if you sleep well, in that book it said, நீங்கள் தூங்கும் பொழுது if you sleep முதல் ஒரு நிமிடத்திற்கு for the first 1 minute, நீங்கள் ஆழ்ந்து தூங்கிவிடுவீர்கள். you may sleep the deepest sleep. நீங்கள் அதிகாலையில் எழுவதற்கு முன்பாக இருக்கிற அந்த ஒரு நிமிடம் நீங்கள் மிக ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பீர்கள். And but before waking up, just 1 minute before you waking up, that is the deepest sleep. இந்த இரண்டு தூக்கங்களும் சரியாக இருந்தால் If you get to have that அந்த இடைப்பட்ட தூக்கம் கொஞ்சம் குறைபாடாக இருக்கலாம். the middle sleeping may be a little lacking, it's okay. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் முயற்சி செய்திருக்கிறேன். So I tried that in my life too. நான் அதிகமாக தூங்கவில்லை. I didn't sleep much, but என்னால் என்னுடைய வாழ்க்கையில் சரியாக தூங்க முடியவில்லை. live my life. வெளிதேசங்களுக்கு போகும்பொழுதும் சரியாக இல்லை. When I go abroad, I அங்கு சென்று நான் திரும்பி வந்த பிறகு சரியாக வேலைக்காகவில்லை. go there and I come back, it didn't work at all. சமீபத்தில் முன்பை விட அதிகமாக தூங்குகிறேன். I tend to sleep ஆனாலும் எனக்கு தூக்கம் வருகிறது, சோர்வாக இருக்கிறது. in time. தூக்கத்தை குறைக்க முயற்சி செய்தேன். But I try to minimize my sleeping hours. என்னுடைய நேரத்தை கடத்துவதை நான் கொஞ்சம் தவிர்க்க ஆரம்பித்தேன். Organize my time to get rid of those wasting. வேதம் வாசிப்பதற்காக I began to read the என்னுடைய சாப்பிடும் நேரத்தையும் குறைக்க ஆரம்பித்தேன். started to minimize my eating எனக்கு திருமணமாகும் வரை until I get married. 2 நிமிடங்களுக்கு மேல் நான் சாப்பிட மாட்டேன். It never took me more than 2 minutes to finish my meal. அந்த வகையில் தூக்கத்தையும் சாப்பிடும் நேரத்தையும் குறைத்து வேதம் வாசித்தேன். That's how I spared my time to read the Bible and spend more time. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆச்சரியமான விஷயம், As I kept reading the Bible, the amazing. ஆரம்பத்தில் வேதத்தை அப்படியே வாசித்தேன். I was just reading. ஆனால் அதன் பிறகு தேவனுடைய இருதயத்தை நான் தெரிந்து கொண்டேன். I could read the heart of God in the Bible. அதை குறித்து பேசுகிறேன். Let me talk about this. பாவம் செய்து இந்த பிரமாணத்தை மீறி சபிக்கப்பட வேண்டிய நாம் நிச்சயமாகவே சபிக்கப்பட வேண்டும். We have broken the promise of God. We are supposed to be. ஏனென்றால் அந்த உடன்படிக்கையின்படி அவ்வாறுதான் வாக்குத்தத்தம் செய்தார்கள். The promise that was a covenant. He should have done that to us. ஆனால் எரேமியா 31 அதிகாரத்திற்கு வரும்பொழுது When you get into Jeremiah 31, எப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக திரும்புகிறார் என்று பார்க்கிறோம். God is comforting the children of Israel. God is giving them blessing. தேவன் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். He's the one he's the man of his word. என்னுடைய நியாயப்பிரமாணத்தை நீங்கள் மீறினால் சபிக்கப்படுவீர்கள். If you break my law, இது எப்படி சாத்தியம்? அர்த்தமே இல்லை. this is not doesn't make தேவன் பொய் கூறுகிறாரா? God tell lies or something. நாம் அப்படி யோசிக்கலாம். We may think that. ஆனால் எரேமியா 31:31 வாசிக்கும் பொழுது But I read Jeremiah 31 verse 31. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், Behold, saith the Lord, நாட்கள் வரும் என்று behold the days come. நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். I will make a new covenant with the house of Israel and with the house of Judah. இது என்ன அர்த்தம்? What does that mean? முதலாவது உடன்படிக்கை First covenant, 10 கட்டளைகளால் உருவாக்கப்பட்டது. it was made with 10 commandments. அதை கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், If you keep it, you are blessed. இல்லை என்றால் சபிக்கப்படுவீர்கள். If you don't, then you are cursed. அதை ஏற்கனவே மீறி விட்டோம். Broke it all. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அனைவரும் சபிக்கப்பட வேண்டும். According to the first covenant, the 10 commandments, we are to be cursed. ஆனால் புது உடன்படிக்கை, That's why God said new covenant. புது உடன்படிக்கையின்படி Here comes new covenant. அது நம்மை போன்ற துயரத்தக்க மனிதர்கள், And it is for us who are filthy, நம்மை போன்ற அசுத்தமானவர்கள், who are dirty, நம்மை போன்ற பொய்யர்கள், who are deceived, நம்மை போன்ற பொல்லாங்கானவர்கள் we who are evil. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். He established this covenant through which we can be blessed. நீங்களும் கூட Even you. அதற்கு பின்பு என்னவென்று தெரிந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறது இல்லையா? To know what comes next, right? அப்படியா இல்லையா? Like to know what comes தெரிந்து கொள்ள விருப்பம் தானே. like to know, right? என்னை போன்ற ஒருவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன்?
How can a person like me could be எப்படி என்னை போன்ற ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டேன்? How can a person like me could be blessed? எப்படி என்னை போன்ற ஒருவன் சாபத்திலிருந்து விடுபட்டேன்? Like me could be exempt from curse? அதை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது இல்லையா? You may be dying to know why, right? நாம் வாசித்து பார்ப்போம். And I read down. எரேமியா 31 அதிகாரம் 31 வசனம். Jeremiah 31 verse 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். Behold, the days come, saith the Lord, that I'll make a new covenant with the house of Israel and with the house of Judah. முதல் உடன்படிக்கை என்பது 10 கட்டளைகளை உடைய உடன்படிக்கை குறிக்கிறது. So God made the covenant with the 10 commandments. அதை கடைபிடித்தால் ஆசீர்வாதம், இல்லை என்றால் சாபம். Keep it, you are blessed. If you break it, அவர்கள் கடைபிடிப்போம் என்றார்கள். they were going to keep it. ஆனால் கடைபிடிக்காமல் மீறினதினால் அவர்கள் சபிக்கப்படத்தான் வேண்டும். They broke the 10 commandments. They were supposed to. தொடர்ந்து இஸ்ரவேலர்கள் சாபத்தை பெற்றார்கள். They were kept cursing. இப்போது ஆண்டவர் But God, இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக கிருபை அளிக்கிறார். in order to save Israelite and have mercy on them, நியாயப்பிரமாணத்தை மீறின ஜனங்களிடத்தில் நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கு பண்ணுகிறார். had to give them this covenant through which even the people who have broken the law could be blessed. கர்த்தர் சொல்லுகிறார், Thus saith the Lord, நாட்கள் வரும் என்று. days come. அது எப்பொழுது என்று தெரியாது, I don't know when. எந்த நாள் என்று தெரியாது, ஆனால் அன்றைக்கு அப்படி நடக்கும். I don't know இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். the day he's going to make new covenant with the house of Israel, with the house of அது 31 வசனம். இப்போது 32 வசனம். 32. கர்த்தர் சொல்லுகிறார், Saith the Lord, இந்த உடன்படிக்கையின்படி அல்ல, not according to the covenant. இது முதல் உடன்படிக்கை. The covenant means the first covenant, right? சரிதானே? Right? நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த நாளிலே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. With their fathers in the day that I took them by the hand to bring them out of the land of Egypt. முதல் உடன்படிக்கையானது அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு சீனாய் மலையின் மேல் 2 கற்பலகைகளால் தரப்பட்ட அந்த 10 கட்டளைகளை குறிக்கிறது. The first covenant was made by 2 tablets of stone which was taken on the top of mountain Sinai. இப்பொழுது புது உடன்படிக்கை, Now the new covenant, இந்த கடைபிடித்தால் ஆசீர்வாதம், இல்லை என்றால் சாபம், இந்த உடன்படிக்கைக்கு ஒப்பானதா இல்லையா? the new covenant does it have to be the same as the first covenant of keeping the law? அது ஒன்றானதா வேறுபட்டதா? Does it have to be the same? அது ஒன்றானது என்றால் புது உடன்படிக்கை வரக்கூடிய அவசியமே இல்லை. It is the same. There is no need to bring the new covenant. இங்கே வேதம் கூறுகிறது, But here the Bible said, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த நாளிலே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. it's not according to the covenant. ஏன் நான் அவர்கள் நாயகரா இருந்தும் என் உடன்படிக்கையை அவமாக்கி போட்டார்களே. Why? Because they broke the first covenant. இந்த 10 கட்டளைகளை வைத்து உங்களிடத்தில் நான் வரப்போவதில்லை, ஏனென்றால் இதன் மூலமாக வந்தால் நீங்கள் நிச்சயமாக சாவீர்கள். I'm not going to deal with you with the covenant of the 10 commandments. Otherwise, you're going to all die. விளங்குகிறதா? Do you understand? சரியாக புரிகிறதா? Do you understand what I இந்த வார்த்தை Do you understand this text here? மிகவும் தெளிவாக இருக்கிறது. So clear. 33 வசனம். Verse 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். But this shall be the covenant that I'll make with the house of Israel after those days, saith the Lord, that I'll put my laws in their inward parts and write in their minds, in their hearts, and will be their God, and they shall be my people. என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதி, I'll put my law in their inward part and write it. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். Will be their God, and they shall be my people. இந்த இரண்டாவது உடன்படிக்கையின்படி Here, the second covenant, அதை அவர்களுடைய இருதயத்திலே வைப்பேன். he said, "I'll put it in our inward part," அதை நாம் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். and we just accept it in our hearts. ஆமென், Amen. ஆமென். Amen. இயேசுனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் When you accept the word of Jesus into your heart, தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திற்குள் வரும். the word of God will come into your heart, என்னுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தை வழிநடத்த துவங்கும். and your heart will be now led by the word of the Lord. 1962 ஆண்டு 1962, அக்டோபர் 7 தேதி October 7th. என்ன ஆனது என்று தெரியுமா? You know what happened on that day? அப்பொழுது வரை பாவியாக இருந்தேன். I was a sinner until then. எப்போதுமே பாவம் செய்து I always sinned. நிறைய திருடி இருக்கிறேன், பொய் சொல்லி இருக்கிறேன், பாவி. I told lies many times. I was a sinner, definitely. 1962 அக்டோபர் 7 தேதி But October 7th, 1962, தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திற்குள் வந்தது. one day the word of God penetrated my heart. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will forgive their iniquities and will I remember their sin no more, saith the Lord. முக்கியமான விஷயம் What is important? இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? Here it says, நான் கூறுவதை கேளுங்கள். to me please. 33 வசனத்தில்
Verse 30. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். That I'll make with them with the house of Israel after those days, saith the Lord. I'll put my laws in their inward parts and write it in their hearts, and will be their God, and they shall be my people. புரிகிறதா? You understand? அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். So keep that with you. எபிரேயர் 10 அதிகாரத்தில் பார்ப்போம். Open our Bible to Hebrews chapter 10. எபிரேயர் 10 அதிகாரம் 16 வசனம். Hebrews 10:16. சேர்ந்து வாசிப்போம். 1 2 3. Together. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Write them. நீங்கள் இதை எங்கேயோ வாசித்தது போல் இருக்கிறது இல்லையா? You read it somewhere, right? சரிதானே? Right? எங்கேயோ வாசித்தோம் இல்லையா? You read it somewhere, right? எங்கே வாசித்தோம்? Where did you read it? எபிரேயரில் போடப்பட்டிருப்பது எரேமியா புஸ்தகத்தில் நாம் பார்த்த வார்த்தை போலவே இருக்கிறது இல்லையா? You know what you just read? It was also found in Jeremiah 31, right? நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர்களுடைய புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். God said, the days come that I'll make a new covenant with you. நியாயப்பிரமாணத்தின் மூலம் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக அடிக்கப்பட்டு சபிக்கப்படுவீர்கள். If you were to be judged by the covenant, the first covenant, you have to be cursed. ஆனால் இரண்டாவது பிரமாணத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் But if you accept the second covenant, நீங்கள் நீதிமான் மற்றும் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். you will be righteous and holy one. ஆமென். Amen. இன்னும் தொடர்வோம். Let me continue on. ஒரு ஸ்திரீ விபச்சாரம் செய்கையில் கையும் மையுமாய் பிடிபட்டாள். When a woman caught in adultery, she was caught in the very act of adultery. பெண்கள், அதாவது மன்னிக்க வேண்டும், விபச்சார ஸ்திரீ இருக்கிறாள். There was this woman who was an adulterous woman. சிறைச்சாலைகளுக்கு நான் போன பொழுது Once I went to prison. சிறைச்சாலை கைதிகளுக்கு 10 வருடங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். I taught prisoners for 10 years. 5 வருடங்கள் சுவான் சிறைச்சாலை, 5 வருடங்கள் தேஜான் சிறைச்சாலைகளில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். 5 years in Suwon, 5 years in Daejeon prison. I taught the inmates for 10 years. சிறைச்சாலைகளுக்கு சென்று அவர்களை பார்க்கும்போதே தெரியும் அவர்கள் கைதிகள் என்று. When I go and see the inmate, I can see that they're really inmates. சூதாடுபவர்கள், Those who play gambling, அவர்களுக்கு பணம் ஜெயிப்போம் என்ற உணர்வு இருக்கும். gamble, they have this feeling that they're going to win the money this time. திருடுகிறவர்கள் Those who steal, பிடிபட மாட்டேன் என்று யோசிப்பதனால் திருடுகிறார்கள். that they're not going to get caught, that's why they steal. பிடிபடுவேன் என்று யோசித்தால் செய்ய மாட்டார்கள். That they're going to get caught, they're பிடிபட மாட்டேன் என்று யோசிப்பதனால் திருடுகிறார்கள். still because they think that they're not going to get caught. அதுதான் திருடுகிற மக்களுடைய இருதயம். Who commit theft. புரிகிறதா? Understand? ஆம், நாம் அசுத்தமான மக்கள், பாவிகள். Filthy, dirty human being. ஆதலால் நாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது சாத்தியமில்லாதது. So we being blessed by doing good things, that's impossible. ஏனென்றால் நம்முடைய இருதயம் ஏற்கனவே அசுத்தமானது, திருக்குள்ளது, பொல்லாங்கானது. Because your heart is lustful, deceitful, and dirty and evil. எதற்காக இந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்தால்? This woman, why did she commit adultery? மக்கள் கூறுவார்கள், இச்சையான எண்ணம் வந்ததனால்தான். People, they say this woman committed adultery because she had lustful heart. அது பொய். That's a lie. இச்சையான எண்ணம் எவ்வளவுதான் வந்தாலும் No matter how much lustful you may have, அவள் பிடிபட்டு மரிக்க போறாள் என்று யோசித்தால் get caught and die and be stoned to death. விபச்சாரம் செய்வாளா? Commit adultery? இல்லை. No, you wouldn't. எதற்காக விபச்சார ஸ்திரீ விபச்சாரம் செய்தால்? Why did she commit adultery then? நான் இப்படி செய்தால் பிடிபட மாட்டேன். Or if I do it this way, I'm not going to get caught. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. This kind of faith. இயேசுவை நம்பும் விசுவாசம் இல்லை. Having faith, இப்படி செய்தால் பிடிபட மாட்டேன் என்று விசுவாசம். this faith that she would. எப்படியோ நான் பிடிபட மாட்டேன். I'm not going to get caught this. அப்போதுதான் விபச்சாரம் செய்வாள். That's why she committed adultery. சிறைச்சாலைக்கு போகும்போதே சொல்ல முடியும். No, we can tell that when you go to prison. சிறைச்சாலைக்குள் 2-3 முறை வருபவர்கள் இந்த முறை பிடிபட மாட்டேன், இந்த முறை பிடிபட மாட்டேன் என்று யோசித்து மறுபடியும் வெளியேறி மறுபடியும் திருடி மறுபடியும் வருவார்கள். There are people who keep coming to prison. They think, I'm not going to get caught this time. They surely come back to prison. கடைசியாக என்ன அர்த்தம்? What is it then eventually? தங்களை நம்புகிறார்கள். Eventually they're having trust in themselves. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆதலால் நம்மை மறுதலிக்க வேண்டும். We have to deny ourselves. என்னுடைய சிந்தனை மறுதலித்து இயேசுனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். Our thought, but instead we have to believe the word of Jesus. இயேசு கிறிஸ்து, So Jesus, தேவன் இந்த புது உடன்படிக்கை ஏற்படுத்தினார். God made this new. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். Come that I make a new covenant with the house of Israel. அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. The covenant that I made with them when they came அவர்கள் என் உடன்படிக்கையை அவமாக்கி போட்டார்களே. they broke the law. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். The covenant that I made with them after those days. என் பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து I will put my laws அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். into their heart, and in their mind will I write them.
இயேசு ஒரு நாள் 38 வருஷ வியாதியஸ்தனை பெதஸ்தா குளத்தண்டையில் சந்தித்தார். One day Jesus saw the man with the infirmity for 38 years at the Bethesda pool. அவனை பார்த்து எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று கூறினார். He said to the man, "Rise, take up thy bed and walk." அந்த வார்த்தைகள் அவனுடைய காதுகள் மூலமாக கேட்கப்பட்டு 38 வருஷ வியாதியஸ்தனுடைய இருதயத்திற்குள் ஒலிக்கிறது. He heard it with his ears and that came into his heart. ஆனால் 38 வருஷ வியாதியஸ்தனுடைய இருதயத்தில் இதுவரை அவன் வைத்திருந்த சிந்தனை இருக்கிறது. But in the heart of the sick man, he had this fixed thought. என்னால் எழுந்திருக்க முடியாது. No, I can't. இதற்கு முன்பாக முயற்சித்திருக்கிறேன். I've tried it before. எத்தனையோ பேரிடத்தில் போயிருக்கிறேன். எழுந்திருக்க முயற்சி செய்து விழுந்தேன், மீண்டுமாக விழுந்தேன். 38 வருஷங்களாக முடியவில்லை. 38 years. இந்த சிந்தனை அவனுக்குள் இருக்கும். So he had this thought. அப்படியானால் படுக்கை எடுத்து நடக்க முடியாது. With that thought, he can never go. இயேசுவே, என்னால் முடியாது, முடிந்தால் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கள். Not to say, "No, Jesus, அப்படித்தானே just give me $10." That's how he would, react. அவன் எப்படி எழுந்திருந்தான் தெரியுமா? You know how he could walk? தன்னுடைய இருதயத்தில் In his heart, இயேசுனுடைய வார்த்தை வந்தது. the word of Jesus came into his heart. எழுந்து நட என்று சொன்ன இயேசுனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தை மேற்கொண்டது. The word of Jesus which says walk defeated his thought which says I cannot walk. நான் அதை பார்த்த பொழுது When I take a look at it, யாரெல்லாம் குற்றம் செய்தார்களோ, those who commit crime, யாரெல்லாம் தவறு செய்தார்களோ, wrong, பொய் சொன்னார்களோ, those who lie, அவர்களுக்கு ஒரு பொதுவான விஷயம் இருக்கும். they have one அது அவர்களுடைய சிந்தனை அவர்களை வழிநடத்துவது. that is their thought. அந்த சிந்தனையின் மூலமாக அவர்கள் இழுக்கப்படுவது. They will be dragged by the thought. இவனுக்கு நன்றாகவே தெரியும் என்னால் நடக்க முடியாது. This man, he's aware that he பல முறை முயற்சி செய்து முடியவில்லை. tried it many times. He couldn't. ஆனால் இயேசுனுடைய வார்த்தை வந்த பொழுது When the word of Jesus penetrated his heart, எழுந்து நடக்க முடியாது என்ற அவனுடைய சிந்தனை முழுவதையும் தூக்கி எறிந்தான். the word of Jesus just trampled and killed all the thought in his heart. That said, I cannot. அவ்வாறுதான் அவனால் நடக்க முடிந்தது. That's how he can walk. இயேசுனுடைய வார்த்தை இருதயத்தில் வந்து சண்டை போடுகிறது. The word of Jesus came in and began அனைத்து சிந்தனைகளை மேற்கொண்டது. and defeated all. இது தேவனுடைய வார்த்தை என்றால் அது நிறைவேறாமல் இருக்காது. And that will only come to pass. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ பிடிபட்டாள். The adulterous woman, she was caught. விபச்சாரம் செய்யும் பொழுது இச்சையான எண்ணம் இருந்திருக்கும் இல்லையா? She committed adultery because the lust was. ஆனால் பிடிப்பட்ட பிறகு பயமுள்ள இருதயம் வந்திருக்கும். When she was caught, she must have had fear, இயேசுவுக்கு முன்பாக வந்தாள். Now when she came before Jesus, விபச்சாரத்தில் பிடிப்பட்டவள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். Jesus came to judge her. மோசேவின் பிரமாணத்தின்படி இவள் கொல்லப்பட வேண்டும். According to the law of Moses, she committed adultery. இவள் கையுமையுமாய் பிடிப்பட்டாள். Master, this one was caught. மோசேவின் பிரமாணத்தில் கல்லெறியப்பட வேண்டும் என்று இருக்கிறது. Moses, இவள் கொல்லப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? this woman has to be stoned to death. But what sayest thou? மக்கள் பிரமாணத்தை பற்றி சொன்னார்கள். So people, they're talking about the law. இயேசுவும் பிரமாணத்தை பற்றி சொல்ல வேண்டும். Jesus had to talk about the law. ஆனால் இவளை காப்பாற்றக்கூடிய பிரமாணம் இல்லை. But there was no law to save the woman. ஆதலால் That's why இயேசு குனிந்து விரலால் தரையிலே எழுதினார். Jesus wrote with his finger on the ground. முக்கியமான விஷயம், What is important is வேதம் ஒவ்வொன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. the Bible is related to one another. விரலால் தரையிலே எழுதினார். So he wrote on the ground with his finger. மனிதனுடைய கை வந்து எழுதினது என்று Writing with his finger. தானியேல் புஸ்தகத்தில் வருகிறது. In the book of Daniel, மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன். Menemeget Tekel Orbasi, God wrote it with. இதை வாசிக்கும் பொழுது மனிதனுடைய கை போன்று வந்து எழுதியது என்று போடப்பட்டிருக்கிறது. But in the book of Daniel, this is not the hand of God that wrote it, but the hand of man that. தானியேல் புஸ்தகம் கூறுகிறது அது மனிதனுடைய கை போன்று வந்து எழுதியது. The book of Daniel says the hand of man. ஆனால் தேவன் அவருடைய விரலால் 2 முறை எழுதியிருக்கிறார். God wrote it with his finger twice in the Bible. முதல் முறை எப்பொழுது? The first time was when பழைய உடன்படிக்கை எழுதிய போது. he wrote the old covenant. 10 கட்டளைகள். The 10 commandments. அதை கற்பலகையில் எழுதினார். That's when he wrote with his own finger on the tablets of stone. ஆனால் நாட்கள் வரும் என்று சொல்கிறார். But the days come. இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். New covenant with the house of Israel, with the house of Judah. புது உடன்படிக்கையை இயேசு தன்னுடைய விரலால் எழுதினார். In the new covenant as well, Jesus wrote it with his own finger. இந்த புது உடன்படிக்கையை ஸ்தாபித்தார். Now Jesus wrote this new covenant. புது உடன்படிக்கை என்ன? What is the new covenant? நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து I will forgive their iniquities. அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் Remember their sin no more. என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yet the Lord. அந்த பிரமாணத்தை தேவன் ஸ்தாபித்தார். So God established this. வாக்குத்தத்தத்தின்படி. God gave this new covenant. அப்படியானால் நம்முடைய பாவத்தை கழுவவில்லை என்றால் தேவன் பொய்யராகி விடுவார். As I said that if he doesn't wash our sin, then that he's. நம்முடைய பாவத்தை நினைத்துக் கொண்டால் அவர் பொய்யர். If he remembers our sin, then he's a liar. அதனால் நம்முடைய பாவத்தை கழுவினார். That's why he washed our sins. நம்முடைய பாவத்தை அவர் நினையாதிருக்கிறார். And he doesn't remember our sins anymore. அதனால தான் இயேசுவை அனுப்பினார். That's why he sent his son Jesus. அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவ்வாறு செய்தார். And he knew that Jesus was going to die at the cross for our sins. இயேசு கிறிஸ்து விரலால் தரையிலே எழுதுகிறார். Jesus wrote it with his own finger on the ground. முதலாவது உடன்படிக்கையை தேவன் கற்பலகையில் எழுதினார்.
First time God wrote the first covenant on the tablets of stone. இரண்டாவது பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து தரையிலே எழுதுகிறார். Covenant Jesus wrote it with his own finger on the ground. இந்த நிலம் என்பது மனிதனை குறிக்கிறது. Stone stands for human being. நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவருடைய மனதில் எழுதுவேன். I'll put my laws in their inward part and in their mind will I write. இயேசுவினுடைய சிலுவையின் ரத்தம் With the blood of Jesus at the என்னுடைய பாவம் அனைத்தையும் கழுவியது இந்த சத்தியத்தை இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது in your heart that your sins are washed. என்னுடைய இருதயத்தில் இயேசுவினுடைய பிரமாணம் எழுதப்படுகிறது. In your heart the law of Jesus will be recorded. ஆண்டவரே, நான் அசுத்தமான பாவி, Oh God, I committed. ஆனால் இயேசு அனைத்தையும் கழுவி இருக்கிறார். ஆதலால் நான் நீதிமான், நான் சுத்தமாக்கப்பட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். Holy then. அந்த இருதயம் எனக்குள் வரும். That heart would come into your heart. அந்த இருதயத்தை நான் விசுவாசத்தின் மூலம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது Accepted by faith. எரேமியா 31 அதிகாரம் 33 வசனம் Jeremiah 31 verse 34. என்ன எழுதியிருக்கிறது? What does it say? அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But this shall be the covenant that I'll make with them after those days, saith the Lord. I'll put my laws in their inward part and write it. மிக மிக ஆச்சரியமான விஷயம் Be their God. And வேதாகமம் மிக தெளிவாக கூறுகிறது. what the God says in the Bible. எபிரேயர் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது எப்படி நாம் நீதிமான்கள், நாம் பரிசுத்தமான்கள் என்று சொல்ல முடியும்? So in the book of Hebrews, how can you say that we are justified and sanctified? எபிரேயர் 10 அதிகாரம் 16 வசனம். Hebrews 10 verse 16. இந்த விஷயத்தின் மூலமாக So through this story, இது எரேமியா புஸ்தகத்தோடு நம்முடைய இருதயத்தை இணைக்கிறது. it relates our heart to the book of Jeremiah. விளங்குகிறதா? You understand? இப்போது எரேமியா 31 இணைக்க முடியும் இல்லையா? We can be related to Jeremiah 31, right? அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணத்தை அவருடைய உள்ளத்திலே வைத்து அவருடைய மனதில் எழுதுவேன். This is the covenant that I'll make with them after those days, saith the Lord. I'll put my laws in their hearts, and in their minds will I write them. ரோமர் 8 அதிகாரத்தில் Romans chapter 8. இது கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமாகும். Chapter 8 it talks about the law of right life of spirit. நியாயப்பிரமாணம் பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணம். It describes the sin as a law of sin. இதோ கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களுக்கு அக்கினி தீர்ப்பு இல்லை. Now therefore there's no கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. life has redeemed you from the law of sin and death. புது உடன்படிக்கை வருவதற்கு முன்பாக Before coming of the new covenant, பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின் மூலமாக நாம் சபிக்கப்பட்டிருந்தோம். you were bound by the law of sin and death, and you're supposed to be ஆதலால் தேவன் புது உடன்படிக்கை ஏற்படுத்தினார். and God established his new covenant. 34 வசனம் Verse 34. என்ன கூறுகிறது? What does it say? நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன், கர்த்தர் சொல்லுகிறார். I will forgive their iniquity and remember their sin no more, saith the Lord. இந்த புது உடன்படிக்கை, Now this is the new covenant. இயேசு இந்த புது உடன்படிக்கையை தரையிலே எழுதினார். So Jesus wrote this new covenant on the ground. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ So it is the same woman who committed adultery. மோசேவின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். Judged by the law of Moses, she was supposed to be stoned to death. ஆனால் புது உடன்படிக்கையின் மூலமாக அவள் நியாயம் தீர்க்கப்படும் வேளையில், She was judged by the new covenant. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, இனி போய் பாவம் செய்யாதே. Neither do I condemn thee. Go and sin no more. இந்த பிரமாணம் அவளை ரட்சித்தது. This covenant saved her. இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயானவள் This case of the adulterous woman நம்முடைய சாயல், is my case. உங்களுடைய சாயல். It is your case. நாம் பாவம் செய்திருக்கிறோம். We sin. நாம் நியாயப்பிரமாணத்தின் மூலம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் கல்லெறிந்து கொல்லப்பட்டு சாக வேண்டும். To be judged by the law of Moses, you have to be stoned to death, you have to be destroyed. But new covenant, ஆனால் புது உடன்படிக்கை எரேமியா 31:34 Jeremiah 31 verse 34, நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர்களுடைய பாவங்களை இனி நினையாதிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will forgive their iniquity, I remember their sin no more. This is how God says. தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் If God doesn't forgive our sin, தேவன் பொய்யராகி விடுவார். then God would be sinner. இதுதான் அந்த உடன்படிக்கை. This is the covenant. ஆதலால் நம்முடைய பாவத்தை அவர் கழுவினார். That's why he could only wash சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக கழுவினார். our sins with the blood of the cross. ஆனால் மக்களால் விசுவாசிக்க முடியவில்லை. People couldn't be தங்களை இன்னும் பாவிகள் என்று கூறுகிறார்கள். still call themselves sinners. நீங்கள் விசுவாசித்தால் பாவியாகவே முடியாது. If you believe that you can never be sinners again. இந்த அற்புதமான சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன். And I was able to discover this amazing truth. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றேன். I was freed from my sins. 1962 Starting from 1962 இப்போது வரை till today, வேதத்தை வாசித்து I read the Bible. எப்படி பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டோம் என்று விளக்குகிறேன். And I talked about how we were made righteous through the blood of Jesus. பல்வேறு சபைகள் என்று Many churches today பல்வேறு போதகர்கள் பாவிகள் என்றே கற்றுக் கொடுக்கிறார்கள். still teach that they're ஏனென்றால் முதல் பிரமாணத்தின் மூலமாக தங்களை பார்க்கும் பொழுது because they see themselves with the first அவர்கள் மக்களை சாபத்திற்கும் அழிவுக்கும் நேராக வழிநடத்துகிறார்கள். people. They are people to destruction.
destruction and curse. அப்படிப்பட்ட போதகர்கள் உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டும். And they have to really repent. வேதத்தை அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை. Know the Bible ஒரு பட்சமாகவே வாசிக்கிறார்கள். reading one side of the Bible. அதுதான் பிரச்சனை. That is the problem. ஆனால் ஆச்சரியமாக But amazingly, இதை குறித்து பேசும் பொழுது when I talked about உண்மையாகவே பிரசித்தி பெற்ற பல போதகர்கள் தங்களுடைய இருதயத்தை இதனோடு இணைத்து இதுதான் சத்தியம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். pastor, they put their heart together with us saying that this is the truth. இன்றைக்கு நீங்கள் எதை விசுவாசிக்க போகிறீர்கள்? What would you believe, everyone? மோசேவின் நியாயப்பிரமாணத்தையா Would you believe the law of Moses? இல்லை புது உடன்படிக்கையா? Or would you believe the new covenant? புது உடன்படிக்கை. New covenant. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து I will forgive their iniquity. அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். And I will remember their sin no more. கர்த்தர் சொல்லுகிறார். Saith the Lord. மக்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. People, they don't. ஆதலால் தான் பாவி என்று கூறுகிறார்கள். That's why they remain sinners. எல்லாரும் பாவம் செய்து For all have sinned. தேவ மகிமையற்றவர்களாகி Short of the glory of God. 24ஆம் வசனம். Verse 24. கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு Being justified freely by His grace இலவசமாக அவருடைய கிருபையினாலே through the redemption நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். of Christ Jesus. இது உண்மை. Yeah, this is it. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தோடு That's why Hebrews chapter எரேமியா 31 சரி. Jeremiah 31 இது இரண்டுமே ஒன்றுதான். எரேமியா 31ஆம் அதிகாரம் இது எப்படி நிறைவேறும் என்று கூறுகிறது. related, and they explain how it was. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் இது எப்படி நிறைவேறினது என்று கூறுகிறது. And Jeremiah explains the procedures, and Hebrews 10 explains the result. ஆதலால் நம்முடைய இருதயத்தில் Hearts, தேவனுடைய பிரமாணம் பிரவேசித்தது. the law of God came, தேவன் நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை. and He doesn't condemn us anymore. நம்மை நீதிமான் என்று அழைக்கிறார். He calls us righteous. அது நம்முடைய இருதயத்திற்குள் வரும் பொழுது When that நாம் பாவி என்று கூற மாட்டோம். we can no longer say that we are sinners. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் But those who do not accept it இன்றைக்கு today, பாட்டு பாடுவார்கள். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். through His blood our sins are washed. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நான் ஒரு பாவி. They pray, they will say, Lord, we are sinners, forgive us our sins. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. Saying happy day when Jesus washed my sins away. ஆண்டவரே நான் பாவி. They pray saying, oh Lord, we are sinners. தேவனுக்கே குழப்பமாகி தலையை சொரிந்து கொள்வார் போல. God would be confused, right? பிரியமானவர்களே, தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக Everyone, in order to save, நியாயப்பிரமாணத்தையே மாற்றினார். He switched the law. 10 கட்டளைகளாகிய நியாயப்பிரமாணத்தை நாம் பார்க்கவே தேவையில்லை. So you should not look at the law, the 10 commandments again. அந்த சீத்தி மரத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த பெட்டியானது You know, the ark which is made of acacia wood, அதை தங்கத்தினால் மூடி they wrapped it in gold. அதற்குள் அந்த 10 கட்டளைகளை வைத்து The ark inside, அந்த மூடியை எடுத்து the testimony inside, and you put the cover, அந்த மூடியை தான் and that lead மெர்சி சீட் என்று அழைக்கப்படுகிறது. is called mercy seat. கிருபாசனம், Mercy seat. கிருபையின் ஆசனம். ஏன்? Why? 10 கட்டளைகளை பார்க்க போவதில்லை. Because I'm not going to look at the 10 commandments, நியாயப்பிரமாணத்தை பார்க்க போவதில்லை. deal with the law anymore. அதான் That's அர்த்தம். what it means. அதை திறக்காமல் இருப்பதற்காக 2 மூலைகளிலும் கேருபீன்களை வைத்தார். And to cover it so that nobody would open it. புரிகிறதா? You understand? ஆனால் ஏலியின் மகன்கள் ஓப்னி பினகாஸ். But there was 2 sons of Eli, Hophni and Phinehas. ஏலி ஒரு பிரதான ஆசாரியர். Eli was the high அவருடைய 2 மகன்களாகிய ஓப்னி பினகாசியே ஆசாரியர்களாக்கினான். 2 sons as the priest. பிரதான ஆசாரியர்கள் ஆகக்கூடிய நிறைய லேவியர்கள் இருந்தார்கள். All the Levites could be the priest, but ஓப்னி பினகாசும் the other Levites as priest. ஆசரிப்பு கூடாரத்தில் பாவம் செய்தார்கள். And Phinehas, they still sinned. வந்த ஸ்திரீகளிடத்தில் சயனித்தார்கள். Later with the woman was waiting. பலிகளை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். I looked down on the offering of God, ஆதலால் போரில் தோற்று போனார்கள். and they were defeated in the war. போரில் கொல்லப்பட்டார்கள். And Phinehas, they were killed. ஏலியும் போய் சேர்ந்து விட்டார். Even Eli died. மிகவும் சோகமான கதை. It is such a sad story because பெட்டி எடுத்துக் கொள்ளப்பட்டது மறுபடியும் கொண்டு வந்தார்கள். by the Philistines, he came back. அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து கொள்ளக்கூடிய எந்த தேவ மனுஷனும் இல்லாமல் போனார்கள். No man of God left to deal with and handle the ark of God. அது ஒரு சாபம். It was a curse. எதுவும் தெரியாத மக்கள் People without knowing anything, பெட்டியை திறந்து விட்டார்கள். they just opened the ark. 50,070 பேர் கொல்லப்பட்டார்கள். 50,070 people, they got இது killed. நல்ல விஷயம் இல்லை. It's not a good thing. அதை பார்த்தால் மரிப்பீர்கள். You shouldn't look at 10 கட்டளைகளை பார்த்தால் மரிப்பீர்கள். Look at it, you will die. அதை பார்க்க வேண்டாம். கிருபையின் பிரமாணத்தை பாருங்கள். Behold the law of grace. புது உடன்படிக்கையை பாருங்கள். Behold the new covenant. இதை புறக்கணிப்பவர்கள் Those who are ignorant about the Bible நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து ஆசீர்வதிக்கப்பட முயற்சிக்கிறார்கள். try to be blessed by keeping the law. நான் மிகவும் வருந்துகிறேன். I feel so sorry for them. ஆதலால் தெரியாததனால் Meanwhile, தாங்கள் தான் சரி என்று யோசிக்கிறார்கள். that they are right. பிரியமானவர்களே, Everyone, தேவன் பிரமாணத்தை மாற்றினார். God switched the law. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை ரட்சிப்பதற்கு
in order to save the woman caught in the act of adultery, தேவன் புது உடன்படிக்கை ஏற்படுத்தினார். wrote the new புது covenant, உடன்படிக்கையின்படி அவளை நியாயம் தீர்த்தாள். and Jesus judged her with the new. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, Neither do I condemn. நாமும் அப்படிதான். We are same. நியாயப்பிரமாணத்தின் மூலம் அனைவரும் சபிக்கப்பட வேண்டியவர்கள். If you are to be judged by the law of Moses, we have to be cursed and destroyed. ஆதலால் ஆண்டவர் புது உடன்படிக்கை ஏற்படுத்தினார். With the new covenant, அதன் மூலம் நியாயம் தீர்க்கப்பட்டால் with the new covenant, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து I will forgive their. அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். I will remember their sin no more. கர்த்தர் சொல்லுகிறார். The Lord. ஆமென், Amen. ஆமென். Amen. எந்த அளவுக்கு ஆச்சரியமானது. Great. இந்த அசுத்தமான பாவிகள், We filthy. பொல்லாங்கானவர்கள், We dirty sin. திருக்குள்ளவர்கள் We deceive. வெண்பனை போல கழுவப்பட்டிருக்கிறோம். He washed us as white புது உடன்படிக்கையின் மூலமாக நியூ கவனன்ட். through the new covenant. ஆமென். Amen. ஜெபிப்போம். Let us pray. பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Holy Father God, we thank you. நாங்கள் சபிக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டியவர்கள், We had to be cursed and destroyed, ஆனால் சாதாரணமாக இல்ல, நியாயப்பிரமாணத்தை நீங்கள் மாற்றினீங்க. but you changed the law. எங்களுக்காக அந்த புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினீங்க. You gave us the new covenant. புது உடன்படிக்கை The new covenant, தேவன் சொல்லி இருக்கீங்க, God said, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். I will forgive their iniquity and I will remember their sin no more, you said. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe that word. இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எங்களோட பாவத்தை கழுவினீங்க. As you sent your son Jesus to wash our எங்களோட பாவத்தை நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறீங்க. sins anymore, we believe. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you so much, Lord. இந்த ஆசீர்வாதம் எல்லா கிறிஸ்தவர்களையும் சென்றடைய உதவி செய்யுங்க. Let this blessing come upon all Christians around. பல்வேறு கிறிஸ்தவர்கள் Many Christians around the world இன்னும் பாவ மன்னிப்பிற்காக கதறுகிறார்கள். cry for forgiveness. அவர்களை நினைத்து வருந்துகிறேன். Sorry for விதத்தை தெரியாத காரணத்தினால் because they don't know. இந்த வார்த்தை அறிவிக்கப்படுவதாக Let this word be அவங்களோட பாவத்திலிருந்து விடுதலை பெற்று be freed from them. அவர்களை ஆசீர்வதிங்க. Let them receive. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். In Jesus' name we pray. ஆமென். Amen. அனைவருக்கும் நன்றி. Thank you very much, everyone.